எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். என் ப்ராஃபட் ஞானராஜ். உங்களுக்கு இந்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஒரு இன்செக்யூரிட்டி, நான் பாதுகாப்பற்ற தன்மையை உணர்றேன் அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட லைஃப்ல இருக்கு. அவங்களுக்கு ஒரு எப்பவுமே தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பு இல்லை, நான் தனிமையா இருக்கிறேன். எல்லா ஏஜெட் பீப்புள் இன்னைக்கு உதாரணத்துக்கு வயசானவங்களுக்குலாம் இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங்கா கூட இருக்கலாம், இல்ல ஒரு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்கா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி உமன்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ந்துகிட்டே இருக்கிறேன். சரி, எனக்குன்னு யாருமே இல்லை, யார் இந்த டைம்ல என்ன பாதுகாப்பா, யார் எனக்கு உதவியா இருப்பா, நான் தனிமையா இருக்கிறேன், இந்த நேரத்துல எனக்கு யாருமே இல்லை. இப்படி இருக்க இந்த ஃபீலிங், ஒரு இன்செக்யூரிட்டி, இந்த ஃபீலிங்ஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டா, உலகமா பார்க்கும்போது நண்பர்கள், உறவுகள் இதையெல்லாம் சேர்ந்து இந்த பாதுகாப்புல வாழக்கூடிய ஒருவர் இதை சொல்லும் போது உண்மையா தோணலாம். ஆனா வேதத்தின் அடிப்படையில இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்ட நம்ம ஒவ்வொருவருமே பார்க்கும்போது அப்படி ஒரு ஃபீலிங் உண்மையே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா பாதுகாப்பற்ற தன்மையை உணர்ற அளவுக்கு தேவன் நம்மளை வைக்கிறதே இல்லை. தேவன் எப்பொழுதும் நம்மளுக்கு பாதுகாப்பாகவே இருக்கிறார், எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாப்பா இருக்கிறார். அவருடைய தூதர்களை கொண்டு நம்மை பாதுகாக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சோ தேவனுடைய பாதுகாப்பு எப்பவுமே நமக்கு உண்டு. தேவன் நம்ம எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு வட்டத்துக்குள் வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால நிறைய நேரம் நம்ம உணர்வு நம்ம கிட்ட சொல்றது என்ன தெரியுமா? நீ பாதுகாப்பற்றது போல இருக்கிற, உனக்கு யார் இருக்கிறா, யார் உதவி பண்ணுவா, இந்த நேரத்துல யார் நமக்கு உதவி செய்வா, யார் வருவா. இந்த மாதிரியான யோசனை எண்ணங்கள் நிறைய நேரங்கள்ல மனித சிந்தையில இருந்து வந்துகிட்டே இருக்கு. அது மனிதனுடைய உணர்வு. அது ஒன்றும் டெவில் கொண்டு வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லா மனிதனுக்கும் அந்த உணர்வுகள் இருக்கு. யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு எழுந்து தனியே புறப்பட்டு ஏசாவுக்கு பயந்து போகும்போது தேவன் யாக்கோபு கிட்ட சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட போவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆமென். ஒரு தனிமையா அவர் புறப்பட்டு போறாரு, கூட யாருமே இல்லை, அண்ணன் விரோதமா இருக்கிறாரு, அப்பா அம்மாவுடைய துணையும் இப்ப இல்லை. எங்க அண்ணன் நம்மளை கொன்றுவாரோன்ற பயத்துல அவர் தனிமைப்படுத்தப்பட்ட போது அவருக்கு அந்த பாதுகாப்பற்ற தன்மை உணரும்படி எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. யோசேப்பு தனியா குழியில தூக்கி போட்டு தன் சகோதரர் கைவிடப்பட்டு விற்கப்படும் போது அவர் தேவன் தன்னோடு இருக்கிறதை உணர்ந்தாராம். ஆமென், அல்லேலூயா. அப்ப தேவன் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கிறார். தேவன் ஒருபோதும் நம்மள தனிமையை விடுறதே இல்லை. இயேசு கிறிஸ்து வேதத்துல சொல்லும்போது சொல்றார், நான் தனியா இல்லவே இல்லை, பிதா என்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றேன். அப்போ தனிமையை உணர்றேன், தனியா இருக்கிறேன், பாதுகாப்பற்ற தன்மையில இருக்கிறேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே உண்மை இல்லை. அதை நான் நம்பணும்னு அவசியமே கிடையாது. நம்ம உணர்வு நம்ம கிட்ட பொய் சொல்லுது. நிறைய நேரங்கள்ல உணர்வுகள் பொய் சொல்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சங்கீதம் 91 வேதம் சொல்லுது, உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென், அல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். பாருங்க, அங்க சொல்லுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆமென். Thank you Jesus. 11 சொல்றது, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்பொழுதுமே தேவன் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். எப்பொழுதுமே தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். உங்களுக்கென்றே தேவன் தூதர்களை வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பாதுகாப்பு எப்பொழுதுமே நமக்கு இருக்கு. நம்ம விசுவாசிக்க வேண்டியது நம்புவதெல்லாம் காண்கின்ற உலகத்தை அல்ல, காணாத உலகத்தையே. காணாத உலகத்திலிருந்து எனக்கு அளிக்கப்பட்டிருக்க பாதுகாப்பையும், எனக்கு அளிக்கப்பட்டிருக்க பங்களிப்பையும், எனக்கு அளிக்கப்பட்டிருக்க ஒரு விசேஷித்த ஒரு உண்மைத்தன்மையை நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கணும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க இன்னைக்கு ஒருவேளை பாதுகாப்பற்ற தன்மையை உணர்றீங்கன்னா உடனே உங்களுடைய மைண்டுக்கு, உங்க சிந்தைக்கு சொல்லுங்க, அப்படி இல்லவே இல்லை, தேவன் என்னோடு. ஆமென். நான் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையை உணர வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் பிள்ளைங்க, நீங்க தனியா டிராவல் பண்றீங்களா, நீங்க சொல்லுங்க, நான் பாதுகாப்பற்ற தன்மை உணர வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் என்னோடு, தேவன் என்னோடு. ஆமென். தேவன் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அவரை நான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். நீங்க தேவனை நம்பிக்கையா கொண்டிருக்கும் போது அவரையே அடைக்கலமாகவும் அவரையே தாபரமாகவும் மாற்றிக்கொள்றீங்களா? ஆமென். சோ அப்போ யார நான் நம்புறேன் அப்படின்றத வச்சுதான் தனிமை உணரப்படுது இல்லையா? ஒருவேளை நீங்க உங்க குடும்பத்துல இருக்கவங்களை நம்புனீங்கன்னா, உங்க பிள்ளைகளையோ, உங்க பெற்றோரையோ, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸையோ அதிகமா உங்க கூடயே இருப்பாங்க நீங்க நம்பும் போது, அவங்க இல்லாத நேரத்துல உங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை உணரப்படலாம். ஆனா நீங்க தேவனை நம்பி பாருங்க, எப்பொழுதுமே பாதுகாப்பற்ற தன்மையை
உணரவே மாட்டீங்க. அவர் சொல்றாரு, நீ முடி நரைத்து போய் வயது சென்று முதுமை அடைந்தாலும் உன்னை தாங்கவும் தப்பவிக்கவும் ஏந்தவும் நான் உன் கூட இருப்பேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ சங்கீதம் 91 சொல்வது போல, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்கு தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளினாலே ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கங்களின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்தாலும் பால சிங்கத்தையும் வள சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்களேன், எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை, ஒரு சிங்கமே நின்னாலும் சரி, இல்ல வலு சர்ப்பமே நின்னாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, அங்கு தேவன் தன் தூதனை அனுப்புறார். ஆமென், ஹல்லேலூயா. எங்கிருந்தாலும் தப்ப வைக்கப்படுவது ஆமென் உண்மை தன்மையா இருக்கு. ஹல்லேலூயா. சொல்ல சிங்கம் வரட்டும், வலு சர்ப்பம் வரட்டும், என்னன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால பாதுகாப்பற்ற தன்மை உணரப்படும் போதெல்லாம் உங்களுடைய சொந்த மனதை பார்த்து நீங்க சொல்லணும், அப்படி உணர வேண்டிய அவசியமே இல்லை, தேவன் என்னோடு, தேவன் என்னோடு. ஆமென், ஹல்லேலூயா. சோ தி குட் நியூஸ். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில உங்களுக்கு சொல்றேன், தேவன் உங்களோடு இருக்கிறார், தன் தூதர்களை கொண்டு உங்களை பாதுகாக்கிறார், உங்களை கைவிட மாட்டார். நீங்க எங்கேயோ, ஐயோ நான் ஒரு அனாதையை விழுந்து கிடந்தேன், என்னை தூக்க யாருமே இல்லை, நான் கைவிடப்பட்ட மாதிரி விழுந்து கிடந்தேன், என்னை தூக்க யாருமே இல்லை, ரோட்ல போகும்போது நடந்து போகும்போது நான் விழுந்துட்டேன், என்னை தூக்க யாருமே இல்லை, இந்த மாதிரி நடக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லைன்றதை பிலீவ் பண்ணுங்க. ஆமென். நான் விழுந்தாலும் தூக்குவார், அப்படி சொல்லவே இல்லை. நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாரு, அதாவது விழவே விட மாட்டேன்னு தான் சொல்றாரு. ஆமென். நான் ஒரு காக்காவோ பறவையோ கிடையாது, கரண்ட்ல அடிபட்டு எங்கேயோ அனாதையா விழுந்து கிடக்கிறது. நான் தேவனுடைய சாயலை படைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் தூதனை கொண்டு என்னை காக்கிறார். ஆமென். அதனால நான் ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்றேன், எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்றேன், என்னுடைய உணர்வுகள் எல்லாம் என்னை பயம்புறுத்துது, எனக்கு ஒரு பாதுகாப்பற்ற தன்மை உணரப்படுதுன்னு சொன்னா இன்னைக்கே சொல்லுங்க, இது முழுக்க முழுக்க போய் தேவன் என்னோடு இருக்கிறார், தன் தூதர்களை கொண்டு பாதுகாக்கிறார், என்னை அவர் விட்டு கொடுப்பதே இல்லை, அவர் வேடனுடைய கண்களுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் என்னை தப்ப வைப்பார். ஆமென். இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மதியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் அவர் என்னை தப்ப வைப்பார். என் பக்கத்தில் 1000 பேர், வலப்புறத்தில் 11,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, அவருடைய பாதுகாப்பு எனக்கு உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. காலைல உங்ககிட்ட சொல்ல ஒரு விஷயம் அதுதான். சோ தேவன் உங்களை பாதுகாக்கிறார், உங்களை பலப்படுத்துறார், உங்களுக்கு சகாயம் பண்றார். தனிமை என்பது உண்மை அல்ல, பாதுகாப்பற்ற தன்மையும் உண்மை அல்ல. ஆமென். சோ என தேவனும் தேவ தூதர்களும் உங்களை சூழ்ந்திருக்கிறார்கள், உங்களை பாதுகாக்கிறார்கள். சோ சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, தேவன் உங்களோடு இருக்கார். ஓ பரிசுத்த பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருப்பவரே, இந்த நாளில் நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் பாதுகாப்பற்ற தன்மை உணர்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பாதுகாப்பு உண்டு என்பதை இயேசுவின் நாமத்தினாலே அறிவித்து ஆசீர்வதிக்கிறேன். எல்லா உணர்வுகளும் சிந்தைகளும் இப்பொழுது அந்த பாதுகாப்பை எடுத்துக்கொள்ளட்டும் என்று பேசுறேன். ஓ தனிமையா இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அது வாலிபனோ, ஆண்டவரே, எஸ் லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா, ஆமென். அது முதியோரோ இல்ல ஆண்டவரே இளைஞர், யாரா இருந்தாலும் ஐ ப்ராசஸ் தி ஜீசஸ் நேம் ஃபாதர். இப்பொழுது சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். தூதன் எப்பொழுதும் தன்னோடு இருக்கிறது அவர் உணரப்படட்டும் என்று பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த பதிவு தேவனின் மகத்துவத்தை வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்துக்கு பயனுள்ளதாக இருந்தால் do share and subscribe to our channel. Spread the gospel to the world.